எச்சரிக்கையாக சின்ன பிள்ளைங்களாம் கொடுத்து வந்து போகக்கூடாது. கிளாஸில் பயப்பட்டு ஜனனி பிள்ளைங்க வெளியில் போன கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்கிறவங்களாம் ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொஞ்சம் வசனத்தை கவனிப்போம். உன்னத பாட்டின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டின் புத்தகம் மைக்கில் வாசிங்க. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 8வது வசனம். லீபனோனிலிருந்து என்னோடு வா, லீபனோனிலிருந்து என்னோடு வா, என் மனவாளியே, என் மனவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடு வா, லீபனோனிலிருந்து என்னோடு வா, அமனாவின் கொடுமுடியில் இருந்தும், அமனாவின் கொடுமுடியில் இருந்தும், சேயீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும், சேயீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும், சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும், சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார், சிவிங்கிகளின் மலையிலிருந்தும் கீழே பார். இந்த உன்னத பாட்டு புத்தகம் ஒரு நெருடலான, இன்னும் சொல்லப்போனால் இதை குறித்து ஆராய்வது அநேகர் யோசிப்பார்கள். ஆனால் இது தியானிக்கும் பொழுது இதில் நிறைய ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும், வசனத்தை கவனிக்கணும். சின்ன பிள்ளைகள் யாரும் குறுக்க நெருக்க வரக்கூடாது. பெரியவர்களும் வெளியே அம்மா சார்னு போகக்கூடாது. வெளியேருந்து வரும் பொழுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும். லீபனோனிலிருந்து என்னோடு வா. லீபனோன் என்கிற அந்த மலை இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு சிறந்த மலை. அந்த மலையை எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம்? வெள்ளை மலை என்று சொல்வார்கள். இன்னும் சில பேர் அது சுத்தமான இடம் என்று சொல்வார்கள். இன்னும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா விஞ்சிய வெண்மை. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நறுமண தூப பொருள் என்று சொல்லுவார்கள். எனக்கு அன்பாளர்களே, தேவன் தன்னுடைய சபையை முதலாவது உருவாக்கின பொழுது கிட்டத்தட்ட 50வது நாளிலே, பெந்தகோஸ்தே என்கிற அந்த 50வது நாளிலே கர்த்தர் தன்னுடைய சபையை பூமியிலே உருவாக்கினார். 120 பேர் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவர்கள் மிக சுத்தமானவர்களாக இருந்தார்கள். அறுவடையின் பண்டிகை நாளிலே அறுப்பறுத்த கதிர்களை அசைவாட்டுகிற பண்டிகை நாளிலே, 50வது நாளிலே, பெண்டிகாஸ்ட், அந்த பெந்தகோஸ்தே நாளிலே தேவன் முதலாவது தன்னுடைய சபையில பிரித்தெடுத்த தெரிந்து கொண்ட நல்மணிகள் 120 பேரை சபையாக உருவாக்கின முதல் நாள். ஒரு அழிவியை சொல்லுங்க பார்ப்போம். லீபனோனிலிருந்து என்னோடு வா. சபை தூய்மையாய் இருப்பதை தேவன் அறிவார். சபை தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த சபையானது தாமதியாதபடிக்கு சீக்கிரமாக மணவாளனோடு புறப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையை தேவன் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிக்கணும். சபையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறாரு? பல சமயங்களிலே நீங்களும் நானும் நினைப்போம், நல்ல பரிசுத்தவான், நல்ல சாட்சி பெற்ற தேவனுடைய மனிதன், இவர் போய் இறந்துட்டாரே நீங்கள் நான் நினைப்போம். நமக்கு அது ரொம்ப துக்கத்தை கொடுக்கும். ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிறைவு அல்லது ஒரு பூரணம் வருகிற பொழுது பரிசுத்தவான்களை தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஒரு பூ தோட்டத்தில் பூத்திருக்கிறது. பூத்திருக்கிற பூ மொட்டா இருக்கும் பொழுது யாரும் பறிக்க மனம் வருவதில்லை. அது கொஞ்சம் விரிந்து பூத்து பரிமளிக்கும் பொழுது ஆசையா இருக்குது. அந்த பரிமளிக்கிற பூவை ரோட்டில் போறவங்க பறிக்க முடியாது. அது எந்த தோட்டத்துக்கு சொந்தமோ
அந்த தோட்டக்காரர் என்ன செய்ய முடியும்? பறித்து கொய்து தனக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, அதை போல சபை பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமுள்ள சபையை தேவன் தன்னோடு எடுத்துக்கொள்கிறதற்கு மிக மிக ஆவல் உள்ளவராக இருக்கிறார். மணவாளனோடு சபை என்பது புறப்பட வேண்டும். அதாவது மணவாளன் அழைக்கிற பொழுது மணவாட்டியாகிய சபை மேலே போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். மொத்தமான சபையை தேவன் கடைசி நாட்களில் எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்கு முன்பாக பூரணமடைந்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கர்த்தர் தன்னோடு கூட எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அவரிடத்துல நாம நினைக்கலாம், ஐயோ என்னோடு கூட இருந்த இவர் இல்லையே, என்னோடு கூட இருந்த இவர் இருந்திருந்தால் சந்தோஷமா இருக்குமே. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி அல்ல. இந்த பரிபூர்ணம் அடைந்த இந்த பூ அடுத்தது துவண்டு விடாதபடிக்கு நல்லா இருக்கும் பொழுதே அவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்வது அவருடைய இயல்பு, அவருடைய உரிமை, அவருடைய உத்தரவாதம். ஆகவே தான் லீபனோனிலிருந்து என்னோடு வா. லீபனோன் என்பது வெள்ளை மலை, சுகந்தத்தன்மை, விஞ்சிய வெண்மை, நறுமண தூபவர்க்க பொருள், இப்படி பலவிதமாய் சொல்லப்படுகிற சபை என்பது தேவனுடைய சமூகத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்காகவே இந்த பூமியில ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லுங்க பார்ப்போம். நம்மை தேவனுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். பாவம் செய்வது ஒரு நிமிஷத்துல செஞ்சிடலாம். பரிசுத்தம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது. அதை பத்திரமாய் பாதுகாக்கிற தன்மை உங்களுக்கும் எனக்கும் தான் இருக்கிறது. அல்லேலூயா. லீபனோன் என்கிற அந்த மலை எப்பொழுதுமே பனியினால் நிறைந்த ஒரு மலையாக இருக்கிறது. பனி அந்த வெண்மையை காண்பிக்கிறது. பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ள சபையை ஆண்டவர் எச்சரிக்கிற இந்த அனுபவத்தை தான் பரிசுத்த வேதம் சுட்டி காட்டுகிறது. ஒரு சபை என்பது தன்னுடைய வாழ்நாட்களிலே பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் வருகிற பொழுது, போராட்டம் வருகிற பொழுது நாம் நினைக்கிறோம், இதை ஏன் தேவன் அனுமதித்தார், தேவன் எனக்கு ஏன் வெற்றியை கொடுக்கல அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, சில சூழ்நிலைகளிலே நமக்கு நஷ்டமாய் தோன்றுகிறவைகள் பிற்காலத்திலே ஒரு லாபகரமாய் நடந்ததற்கு அடித்தளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்களிலே நாம் விட்டு கொடுக்கும் பொழுது நாம் கெட்டு போவதே இல்லை. எங்கள் அப்பா, நான் சவுதியிலிருந்து வந்த நாட்களிலே ஜெயிலிருந்து வந்தேங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது. நான் 3 மாதம் சிறையில் இருந்தேன். எனக்கு என் முதலாளிக்கு சம்பள பிரச்சனை, சரியான சம்பளத்தை கொடுக்கல. அப்படி கொடுக்கப்பட்ட சம்பளமும் சரியான நிலைமையில் இல்லை. 1 வருஷத்தை சம்பளத்தை அவன் பிடிச்சி வச்சிருக்கிறான். அப்போ நான் கோர்ட்டுக்கு போனப்போ என்னை ஜெயிலில் போட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டான். சிறையிலிருந்து நேராக இங்கே வருகிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஒரு 15 நாட்களில் எங்கள் அப்பா ரத்த குழாய் வெடிச்சு போச்சு. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப சொல்ல இயலாத கோபம் ஆண்டவர் பேரிலே வந்தது. ஏன் வந்துச்சுன்னா, நான் சம்பாதித்த பணத்தை எங்கள் அப்பா கூட்டம், நற்செய்தி கூட்டம், அது இதுன்னு சொல்லிட்டு நடத்தி செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒன்றும் மிச்சப்படுத்தலை. ஆனால் பொருள்களை எடுத்துகிட்டு வந்தேன். அதை விற்று எங்கள் அப்பாவுடைய ரத்த குழாய் வெடித்து போன சமயத்தில் செலவு பண்ணோம், அது அடுத்த காரியம். ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு, எங்கள் அப்பாவுடைய ரத்த குழாய் வெடித்து போன தன்மையில் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்தார் என்று சொல்லி மிகுந்த ஒரு மனக்கசப்பு எங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் அப்பாவும் நானும் தஞ்சாவூரில் ஒரு சபையில் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் சிறப்பு சாட்சி சொல்கிறதுக்காக போயிருக்கிறோம். அப்போ தான் எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்கிறேன். சாட்சி சொல்லும் பொழுது தான் நான் 3 மாதம் சிறையிலிருந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியுது. அவங்க சுகமானதுக்கு பிறகு அப்படியே மனசை பிடிச்சிட்டு அழுவுறது எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. ஆனால் இக்கால பாடுகள் இனி தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்கு, மகிமைக்கு, ஆளுகைகளுக்கு ஒப்பானது அல்ல. சில சமயத்தில் தேவன் நமக்கு காண்பிக்கிற பாதையில் ஓடணும். நம்ம சில சமயங்களிலே சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது
வெற்றியானவைகள் நடவாது என்று ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது அதை நானே சுட்டி காட்டியிருக்கிறேன். சகோதரர் பீட்டர் அவர்களிடத்தில் கடந்த நாட்களில் நான் சொன்னேன், நீங்கள் சீக்கிரமாய் வெளியில் ஒரு 100 புள்ளி இடத்தையாவது அல்லது 200 புள்ளி இடத்தையாவது வாங்கிட்டு 3 பிள்ளைகளுக்கும் இடத்தை பிரித்து கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அழகாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன். இது அப்போ அவங்களுக்கு புரியாது. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது அவங்களால தாங்கி கொள்ள முடியல. இந்த பிரச்சனை நிரந்தரமானது அல்ல. நாம் ஒரு பெரிய இடத்தை வாங்கி கட்டி முடித்ததுக்கு பிறகு பக்கத்தில் நம்மோடு கூட இடத்தை அபகரித்தவும் படுகிற பாடுகளை நீங்களே பார்ப்பீங்க. அதுல மாற்றமே இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தீர்வு வருங்கிறதுனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு. அதை உங்களிடத்தில் நான் சொன்னேன். தேவன் எதையுமே மறைக்கிறது இல்லை, தேவன் எதையும் அனுமதிக்கிறது இல்லை. அனுமதிச்சா அதுல ஏதோ ஒரு நன்மை காரியம் தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அமராவின் கொடி முடியில இருக்கிற நாம் லீபனோனிலிருந்து மேலே பார்க்க வேண்டும். பரிசுத்த சபையில இருக்கிற நாம் தோல்வியான எண்ணங்களை அல்ல, வெற்றியான வாழ்க்கை வாழ, நிரந்தரமான வாழ்க்கை வாழ, பரலோகத்திற்கு போவதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அமெரிக்காவில் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்தாலும் இந்தியாவில் இந்த வெயில்ல ஏசி இல்லாத இடத்துல இருக்கிறது தான் பெருமையா பல பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, பல அறிஞர்கள் நினைக்கிறாங்க, பல சம்பாத்தியத்தை பெறுகிறவர்கள் நினைக்கிறாங்க. ஏன்? என் மண்ணில் நான் இருக்கும் பொழுது, அது போல இந்த பூமியில் எது இருக்குதோ இல்லையோ நான் பரலோகத்துக்கு போகணும். பாருங்க, வாழ்நாட்டில் ஒரு நாள் ஒவ்வொருவர்கள் வணங்குகிற வழிபாடுகளுக்கு தகுந்த விதத்தில் அங்கே போவது நல்லது என்று நினைக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மெக்கா போவது நல்லது என்று நினைக்கிறார்கள். மெக்காவுக்கு போய் 60 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற மெதினாவுக்கும் போகணும்னு நினைக்கிறாங்க. அன்பானவர்களே, அது அவர்களுடைய வழிமுறைகள், திட்டங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை குறை சொல்ல நாம் முடியாது. ஆனால் நாம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ தினமோ போய் இஸ்ரேலில் போய் எருசலேமில் பார்த்துட்டு வாங்க நான் சொல்லவே மாட்டேன். எருசலேம் மகா பரிசுத்த நகரம்தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு எனக்கு எருசலேம் பரலோகம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்துக்கு நாம போறது தான் முதல்ல நினைக்கிறேன் ஒழிய அதுக்காக நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவைகள் எல்லாம் மேன்மையானவைகள் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஞான ஸ்நானம் பெற்றீர்கள், பரிசுத்தவான்கள் என்கிற தகுதியை பெற்றவர்கள். நீங்கள் எப்பொழுதும் பரலோகத்திற்கு போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல அடுத்ததுல சொல்றாரு பாருங்க, லீபனோனிலிருந்து என்னோடு வா. அதுக்கு அடுத்து சொல்றாரு, என் மனவாளியே. என் மனவாளியே. என் மனவாளியேன்னா யாரு? திருச்சபையே, பரிசுத்தவான்களின் சபையே, தேவனை ஆராதிக்கிற என் ஜனமே, நீ பயப்படாத, கலங்காத, தடுமாறாத. உன்னை நேசிக்கிற தேவன் உன் பக்கத்திலேயே இருக்கிறார். நீ இந்த ராஜ வாழ்க்கை அல்ல. தேவன் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கிறார்? அதாவது ஒரு பிள்ளை பிறந்தது. பிறந்த பிள்ளை இந்த பாருங்க, ஒருத்தன் வயசான மாதிரி உட்கார்ந்துக்கிறான் பாருங்க. இங்கே வாயா ஐயா, இங்கே வாயா, இந்த பக்கம் வந்து இங்கே வா, இன்னும் கொஞ்சம் வா, இந்த பக்கம் நவுந்து வா. உங்க அண்ணன் எங்கே? நான் தான் அண்ணங்கிறியா? எழுந்திரி சொல்றேன், எழுந்திரி. உங்க அண்ணன் எங்கே? வரல, அதை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேங்க. அப்படி இந்த பக்கம் திரும்புங்க. இவர் அருமையான எங்கள் மக சுகுணாவுடைய மகன். இவர் எவ்வளோ ஹைட்டாக இருக்கார் பாருங்க. அவங்க அப்பா மாதிரி நெட்டப்போக்கு மாதிரி வந்துவார் பிள்ளை இருக்கு. அவங்க அப்பா சின்ன பிள்ளையில எத்தனை மரம் ஏறினாலும் தெரியல, இவர் ஏறுறாரு. இவர் பச்சை பிள்ளையா இந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ள மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? கடைசி வரைக்கும் சந்தோஷப்படுவீங்களா? மவளை ஒவ்வொரு வாரமும் எங்கள் உயிரை வாங்கிடுவீங்க. ஐயா உட்கார்ப்பா, என் பிள்ளை இன்னும் பிடிப்புள்ள மாதிரி இருக்கான் ஐயா. அருமையான மகள் கார்த்திகா அவர்களுடைய மகள்
அங்கே சண்டே கிளாஸ் போயிருக்காளா, அவள் குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கே வந்தேன், ஐயா ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னா. என்னம்மா சொல்லணும் சொல்லு, ரொம்ப வேதனையாக இருக்குது, அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னா. சரி, ஏதோ பிரச்சனை இருக்கு, அப்பா வரல, தம்பி வரல, அதை சாட்சியாக சொல்கிறதா சொல்ல போகிறோம்னு நினச்சிக்கிட்டு, சரிப்பா என்ன விஷயம் சொல்லு. அவள் சொன்னால், நான் எத்தனாவது படிக்கிறேன், 7வது படிக்கிறேன். 7வது தானே அப்படின்னு. ஆமாம். நான் எவ்வளோ ஹைட் இருக்கிறேன், எவ்வளோ ஹைட் நார்மல் தான். போகையா, அந்த பையன் எவ்வளோ ஹைட் இருக்கான், அந்த பையன் எவ்வளோ ஹைட் இருக்கான், அந்த பொண்ணு எவ்வளோ ஹைட் இருக்குது. ஆமாம் இல்லை, உன்னோட ஹைட்டாக இருக்காங்க. ஆமாம், அவங்களாம் ஹைட்டாக இருக்காங்க. நான் 7th படிக்கிறேன், என்னை 3வது படிக்கிறியான்னு எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு. சரி என்னம்மா செய்யணும், நான் ஹைட்டாக வளரணும், எங்கள் அம்மா பறிப்புள்ளமாக இருக்கக்கூடாது, நான் ஹைட்டாக ஆகணும், நல்லா வெயிட்டாக இருக்கணும்னால ரொம்ப சந்தோஷமாக ஜெபிக்கிறேம்மான்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிள்ளைகளுடைய மனசுலையும் சின்ன பிள்ளைகளுடைய மனசுலையும் வளர்ச்சி இல்லைன்னா நீங்களும் நானும் சந்தோஷப்படுவோம்மா? கண்டிப்பாக வளர்ச்சி இருந்தே ஆகணும். வளர்ச்சி இல்லாத எந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் லீபனோனிலிருந்து வளர்ச்சி இருக்கணும். ஒரு சபை என்பது வளர்ச்சியோடு இருக்கணும். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தாரோ அப்படியே கடைசி வரைக்கும் இருக்காருன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விசுவாசி எங்கேன்னு வந்தாங்க, ஐயா அவர் ரொம்ப ஆத்ம ஆதாயம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை பிரச்சனை நினைக்காதீங்க. நாங்கள் சரி, அவர் ரொம்ப காணிக்க கொடுக்குறாங்கிறதுக்காக பிரச்சனை நினைக்காதீங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் எது நடக்குதோ இல்லையோ, சபைக்கு ரெகுலராக வந்தோமா ஜெபிச்சோமா போனோமான்னு இருக்கும். நான் யாருக்கும் சொல்லவும் மாட்டேன், யாரும் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. என் பரிசுத்த வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அது எனக்கு போதும்னு நாப்பில் எனக்கு மனசில் துக்குன்னுச்சு. ஏன்னா தாளந்துகள் 3 பேருக்கு 3 விதமாக கொடுக்கப்பட்டுச்சு. ஒருத்தருக்கு என்னத்தை கொடுக்கப்பட்டுச்சு? 5. இன்னொருத்தருக்கு 2, இன்னொருத்தருக்கு 1. 5 கொடுத்தவங்க என்ன பண்ணாங்க? இன்னொரு 5 தாளந்து உருவாக்குனாங்க. 2 கொடுத்தவங்க என்ன பண்ணாங்க? இன்னும் 2 உருவாக்குனாங்க. அந்த 1 கொடுத்தவங்க என்ன பண்ணாங்க? சுயநீதியோட என்ன பண்ணாங்க? நீ விதைக்காத இடத்துல விதைக்கிறவர், அறுக்காத இடத்துல அறுக்கிறவர், ஆகவே அதை சீலையில் சுற்றி மண்ணுக்குள்ள வச்சிருக்கிறேன். நம்ம ஜாய் ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னதுல 1 எனக்கு உடன்பாடு, மற்றதுல உடன்பாடு இல்லை. என்ன உடன்பாடு இல்லை? அவங்க அண்ணன் கேட்குறாரு, என்ன ஆச்சுமா, எப்படிமா வரும், நீ என்ன சொல்ற, நீ எனக்கு கிடைக்கும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னப்ப மகன் என்ன சொல்லியிருக்கணும், நான் ஜெபிக்கிறேன் கிடைக்கும். அதை சொல்லல, கிடைக்கும்னே கிடைக்கும்னே, எப்படி எனக்கு கிடைக்கும்? அவருக்கு புரியாதனால தான் அவர் சொல்றார். நான் ஜெபிக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லியிருந்தா வந்த பிறகு அவர் என்ன நினைச்சிருப்பாரு, என் தங்கச்சி ஜெபிச்சதுனால கிடைச்சிச்சு. ஆமே. ஒரு ஆட்டோக்காரர் எடுத்துட்டு போனார், கொடுத்துட்டார். எனக்கு நடந்த சம்பவத்தோடு சொல்றேன். சென்னைக்கு போய் ஒரு கேசட் ரெக்கார்டிங்காக போயிருக்கோம். கேசட் ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. மாஸ்டர் சிடி ஒரு பணம் எவ்வளோ இருந்துச்சு? ஒரு 2800 ரூபாய். அது இல்லாதபடி புது ஆடைகள், ஒரு நல்ல சூட்கேஸ், எல்லாத்தையும் ஒன்றா இருந்துச்சு. எல்லாத்தையும் சூட்கேஸோட நாங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறோம். அரசு பஸ்ஸில் தான் ஏறுறோம், விரைவு பஸ்ஸில் ஏறி நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துக்கு மேலே தான் வச்சோம். வச்சுட்டு வண்டி புறட்டுடுச்சு. இடையில எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்டாங்க, ஏதோ அந்த பெட்டியில் பொருள் இருக்கான்னு பாருங்கன்னாங்க. பெட்டியை மேலே பார்த்தோம், பெட்டி இல்லை. ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்க என்ன திட்டுறாங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியல. நான் ஒன்று ஏசப்பாட்ட சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியா, ஆண்டவர் நமக்கு கொடுத்தா, இதை சொல்லிட்டு விட்டாச்சு.
கண்டக்டர்கிட்ட கேட்டோம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார், இங்கே பெட்டி ஏதாவது இருக்கா, யாராவது மாற்றி வச்சுருக்காங்களா சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு மேலே நான் கிடைச்சதுன்னா சொல்கிறேன்னு விட்டுட்டார். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே எங்கள் பெட்டி என்ன ஆச்சு, நாங்கள் உங்கள்கிட்ட தானே கொடுத்தோம், காவல்கார வேலை எனக்கு இல்லை, உங்கள் வேலையை செஞ்சோம். என் வீட்டுக்கார அம்மாவுக்கு வாங்கின புது புடவைலாம் அதில் இருக்குது, இன்னொரு தடவை வாங்கி கொடுக்க என்னால் முடியுமா? 2500 ரூபா பணம் இருக்குது, அது கிடைக்குமா? இப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் ஒன்று வந்துச்சு. என்னன்னு, யாருன்னு அட்டன் பண்ணேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார்னார். சரி சொல்லுங்கள், நான் ஆம்னி பஸ்ஸு படி கண்டக்டர் சார் நான் அப்படின்னாரு. சொல்லுங்கன்னு, ஒரு பெட்டி ஒன்று உங்களுக்கு என்னிடத்துல இருக்குது, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் கிறிஸ்தவ சாமியார். நினச்சேங்கய்யா, ஐயா எனக்காக ஜெபிங்கய்யா, எனக்கு என் மனைவிக்கு ஒரு குழந்தை இல்லையா, அதுக்காக ஜெபிங்கய்யா. சரி, நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பெட்டி ஒன்று இங்கே கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கு, அதை நாங்கள் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2800 ரூபா பணம், புடவை, ஒரு சீட், பைபிள், புது பைபிள் எல்லாமே அதில் இருக்குது. என்னுடைய பைப்பும் அதில் தான் இருந்துச்சு. எல்லாம் இருக்குது, உங்களுக்கு தான் தெரியல, நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியுமா? நான் சொன்னேன், நான் மயிலாடுதுறையில் இருக்கேன், சர்ச்சில் இருக்கேன். ஐயா இப்போ பஸ்ஸு புறப்பட்டு சென்னை நோக்கி போயிட்டுருக்கு, வாங்க முடியுமா? வாங்கி கொடுறேன். அப்போ கமிஷனர் ஆஃபீஸில், சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனருக்கு டிரைவராக இருந்தவர் நம்முடைய விசுவாசியினுடைய மருமகன். அவரிடத்துல சொன்ன உடனே அவர் போய் நேராக வாங்கிக்கிட்டார். அதில் பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு பொருள் கூட மிஸ் ஆகலை. 1 மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட கிடைச்சிது. ஆண்டவர் செய்வார செய்ய மாட்டாரா? அவர்கிட்ட சொல்லணும், நம்முடைய தாளந்துகளை விருத்தியாக்க வேண்டும், விதைக்க வேண்டும், அந்த தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். எனக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, இந்த சமயத்துல ஒரு நல்ல பதில் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்த்தேன், நடக்கலை அப்படின்னா அடுத்து ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஒரு பெரிய காரியம் எனக்கு சாதிக்கப்பட போகிறது. அதற்கு நான் ஒரு வாய்ப்பாக நான் ஏன் என்னை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? அமனாவின் கொடுமுடிகளிலிருந்தும் உத்தமம், உண்மை, உடன்படிக்கை, நிலையான, மாறாத அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அமனாவின் கொடுமுடிகள். அமனாவின் கொடுமுடின்னு சொன்னாலே அதற்கு அர்த்தம் என்ன? உத்தமம், உண்மை, உடன்படிக்கை, நிலையான, மாறாத என்று சொல்லி அர்த்தம். அப்போ ஒரு விசுவாசி லீவரோனில இருக்கும் பொழுது, சபையில இருக்கும் பொழுது உத்தமமானவளாக இருக்க வேண்டும், உடன்படிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நிலையானவர்களாக இருக்க வேண்டும், மாறாதவர்களாக இருக்க வேண்டும். தான் கொண்ட சத்தியத்துல ஐசோலேஷன் மைண்டோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உள்ளத்தில் நிலையான உண்மை, உடன்படிக்கை செய்யப்பட்ட உண்மையில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது தேவன் பூமியில வைத்துக் கொள்ள மாட்டார். பூமியில நீங்க பார்த்தீங்கன்னா 5வது ஜெனரேஷன், ஆதாமுக்கு அடுத்த 5வது சந்ததி யாருன்னா அருமையான தேவனுடைய மனிதன் யாரு சொல்லுங்க பார்ப்போம். ஜெனரேஷன்ல 7வது ஜெனரேஷன் யாரு தெரியுமா தெரியாதா? ஆதியாகமம் 3வது அதிகாரமா 4வது அதிகாரமா இருக்குது. யார் அவரு? சீக்கிரமா சொல்லுங்க. பைபிளை நல்லா பார்த்துட்டீங்களா? யார் நல்லா சத்தமா சொல்லுங்க. யோவான். மாத்தி பேசுறீங்களே. ஏனோக்கா இப்ப கரெக்டா பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏனோக்கு 7வது ஜெனரேஷன். அவனை 7வது சந்ததியில கண்ட ஏனோக்குவை தேவனோடு போய் போக்குவரத்தாய் இருந்தவன், பழகினவன்,
அவரோட ஐக்கியம் கொண்டிருந்த அந்த மனுஷனை தேவன் எடுத்துக்கொண்டார். அப்ப சபையானது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். தூய்மைப்படுத்துவதற்கு வெண் வஸ்திரம் ஒரு வஸ்திரம் அல்ல. பல பேர் நினைக்கிறோம் நம்ம வெண் வஸ்திரம் போட்டுக்கிறதுனால தான் பரிசுத்தமா இருக்காரு. இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஆடையில வெண்மையாக இருப்பது நல்லது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்துல இயேசுவின் அன்பை, இயேசுவின் சித்தத்தை, இயேசுவின் செயல்பாடுகளை காண்பிக்கிறவனாக நான் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவின் சுபாவத்தை பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு சபை என்பது உத்தமமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 84:11 வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்ப சபை என்பது உத்தமமாய் நடப்பது. அப்படி நடக்கிறவர்கள் தேவனோடு நடக்கணும். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அடுத்தது நோவா தேவனோடு நடந்தான், தேவன் அவனை பிரித்தெடுத்து காத்தார். அவருக்கு அடுத்ததாக ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமமாய் சாட்சியாய் நடந்தான். தனக்கென்று ஒரு பிரத்யேகமான சந்ததியாய் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவரிடத்தில் ஒரு வாக்கை கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் நிமித்தம் பூமியின் மேல் இருக்கிற சந்ததிகள் அத்தனையும் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் எப்ப அதை ஆசீர்வதிச்சார்னா, அவருடைய சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவனை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்நாட்களிலே தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே உத்தமமாக நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அதனாலதான் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தையில சொல்லும் பொழுது, லீபனோனிலிருந்து என்னோடு வா, அமனாவின் கொடுப்படிகளிலிருந்து உத்தமமான உடன்படிக்கை செய்து கொண்டவர். என்பவர்களே, என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில நாம் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? இனி வாழ்வது ஞானஸ்நானம் என்கிற ஒரு ஆராதனை செய்கிற பொழுது, இதுக்கு பிறகு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை தான் இருக்குது. என் வாழ்நாட்களில் தேவனுக்கு சாட்சியாய் வாழணும். நான் இனி அவருக்காகவே வாழ்வேன். நான் பாவத்துக்கு சாகிறேன், நீதிக்கு பிழைக்கிறேன். இனி நான் யாருக்காக வாழணும்? இயேசுவுக்காக வாழணும். இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, சேனீர் எர்மோன் கொடுமுடிகளிலிருந்து, அதை படிங்க. சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும், சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தும், சிறுகிகளின் மலைகளில் இருந்தும் கீழே பார். ஆமென். சேனீர் எர்மோன் கொடுமுடிகளிலிருந்தும். சேனீர் என்று சொன்னாலே செங்குத்தான, அதாவது உயர்ந்த சிகரம், செங்குத்தான சிகரம். அது மாத்திரமல்ல, அந்த சேனீர் எர்மோன் என்றால் பரிசுத்தம் என்று சொல்லி அர்த்தம். அந்த பரிசுத்தத்திலே என்னுடைய விளக்கு எரிய வேண்டும். நான் பனிமலையாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தன் என்பதை எப்பொழுதும் காண்பிக்க வேண்டும். நான் ஒரு சரணாலயமாக இருக்க வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாக நான் மாற வேண்டும். தடை செய்யப்பட்ட இடமாக நான் இருக்க வேண்டும். எப்படி? சேனீர் என்றாலே செங்குத்தான கொடிமுடி. மேலே ஏறிட்டோம்னா திரும்ப இறங்க முடியாது. மேலே பரிசுத்தம் என்கிற பாதையில போயிட்டோம்னா அதுக்கு பிறகு பாவம் என்கிற இடத்துக்குள்ளே வர முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரவானாய் நான் நடக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எப்பொழுதும் எப்பொழுதும் நான் செங்குத்தான ஒரு மலை, என்னிலே வருகிறவன் மேலே தான் போக முடியும். அது மாத்திரமல்ல,
நான் சிகரம், ஒரு மலை, அந்த சிகரத்தில் என்னுடைய விளக்கு ஏற்றப்பட வேண்டும். பனிமலை பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. நான் ஒரு பரிசுத்த ஸ்தலம். என்னிலே அநேகர் சரணாலயம் என்கிற ஒரு தன்மையில இளைப்பாற வேண்டும். என் வாழ்க்கை 4 பேருக்கு இளைப்பாறக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். என் கணவர் இளைப்பாறக்கூடிய இடமாக இருந்தார், என் மனைவி இளைப்பாறக்கூடிய இடமாக இருந்தார். அவங்க போனதிலிருந்து நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் நீங்க ஒருவேளை நினைக்கலாம். பரிசுத்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ எதையுமே இழக்கல. உன்னிலே இருக்கிறவைகளிலே உன் வாழ்க்கையை இனி பரிசுத்தமாய் நடத்தி கொள்வதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். இனி நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு சரணாலயம் என்ற ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள் என்பதை காண்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதை காண்பிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. அதுக்குள்ளே பரிசுத்தம் ஒன்றுதான் வர முடியுமே தவிர அசுத்தம் உள்ளே வருவதற்கு இடமில்லை. ஆகவே சேனீர், எர்மோன் கொடுமுடிகளிலிருந்து மணவாட்டி எப்பொழுதும் சர்வாயுத வர்க்கம் தரித்தவளாக காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே சர்வாயுத வர்க்கத்தை குறித்து அநேக வசனங்கள் உண்டு. அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்களும் நானும் தரித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான காவலை தனக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே பரிசுத்தத்தை பலப்படுத்தி திருப்தியாக்கி கொண்டிருக்க வேண்டும். எபேசியர் 6:11 வாசிக்கிற பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் 12 18 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை வசனத்திலிருந்து ஒருவர் படிக்க கேட்போம். படிக்க பார்ப்போம். 12 மைக்கில். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நிறைய விசுவாசிகள் பிசாச வழிபட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய பெரிய பெரிய தவறுகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் விசுவாசிகள் தான். வெளியில பார்த்தா பரிசுத்தம், உள்ள பார்த்தா அசுத்தம். அவங்க பரலோகத்துக்கு போவாங்களாங்கிறத நான் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, உள்ள பிசாசின் கிரியைகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதுல இருந்து விடுபடணும்னா, விடுவிக்கப்படணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். அடுத்த வசனத்தை படிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அருகில் கட்டினவர்களாய். நல்லா கவனிக்கணும். ஒரு பேண்ட்ல பெல்ட் இல்லைன்னா பேண்ட் கட்டிட்டே வரும். உள்ள பனியன் போட்டிருக்கேன், ஜெட்டி போட்டிருக்கேன், மேலே பேண்ட்டு, அந்த பேண்ட்டை சுற்றி ஒரு பெல்ட் போடுறேன். அந்த பெல்ட் இல்லைன்னா லூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வேஷ்டி கட்டுவாங்க, ஷர்ட் ஒன்று போடுவாங்க, இடையில ஒரு துண்டை இடுப்பில் கட்டிப்பாங்க. அது வாழ்க்கை. நம்முடைய பகுதியிலும் உண்டு, இஸ்ரேல் தேசத்திலேயும் உண்டு. அந்த ஆடை என்ன செய்கிறது, மேலே உள்ள ஆடையும் கீழே உள்ள ஆடையும் களையாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. அது எதை காண்பிக்கிறதுனா, உங்களுடைய பரிசுத்தத்தை பரிபூர்ணமாய் காக்க செய்வது எதுன்னா, அந்த வசனம் படிக்க, சத்தியம் என்னும் கட்சியை. சத்தியம். உன் வாழ்க்கை சத்தியமா இருக்கணும். உன் வாழ்க்கை சத்தியத்தின் ஆதார தூணாய் நீ மாறி நிற்கணும். உன்னை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கணும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த அறிவிப்பை ரொம்ப பயபக்தியோட நீ பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். தேவன் தான் எனக்கு. சபை திருவிருந்து ஆராதனைன்னா உயிர் போனாலும் சபையில தான் இருக்கணும். இங்க முக்கியமான வேலை, இதை விட முக்கிய உலகத்தில் எதுவுமே கிடையாது.
கேளுங்க. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வருவாரையானால் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொண்டவர்களுக்கு தான் பரலோகத்தில் இடம் உண்டு. அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்ளாதவர்களுக்கு எப்படி இடம் இருக்கும்? பாருங்க, மாற்றம் வேணும். எங்கோ ஒரு சின்ன தவறு வந்தால் அவனுடைய வாழ்நாட்களில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய கணவனோ அல்லது மனைவியோ அந்த பரிசுத்தத்தை பாதுகாக்கிற பணியை விட்டுட்டாங்கன்னா சபை கூடுதலை விட்டுடுவாங்க. சபை கூடுதலை விடுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் இடறாங்கன்னு அர்த்தம். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இடறக்கூடிய காரியத்திலிருந்து திரும்பினாதான் அவங்களால ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. வாலிப பிள்ளையாக இருந்தாலும் வயோதிகராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறபடி விட்டு விட்டால், சத்தியத்தை விட்டுட்டால் வாழ்க்கை வீணா போய்விடும். ஒரு அழியை சொல்லுங்க பார்ப்போம். வாழ்க்கை வீணா போகக்கூடாதுன்னா சபை கூடுதலை விடக்கூடாது. சபை கூடுதலை யார் அலட்சியப்படுத்துகிறார்களோ தேவன் அவர்களை நேசிக்க மாட்டார். சொல்லிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். சேனியர் கெர்மோன் கொடுமுடியிலிருந்து என்னை நோக்கி பாருன்னு சொல்லுவார். மணவாட்டி சத்தியம் என்கிற கட்சியை உடுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அடுத்த வசனம், சமாதானத்தின் அறையிலே கட்டினவர்களாயோ நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயோ. நீதி என்னும் மார்க்கவசம் ஓ நீதி அல்ல, சுயநீதி என்னைக்குமே நிற்காது. பரிசுத்த வேதம் காண்பிக்கிற அந்த நீதியை தரித்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்கிற நீதியை தரித்தவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தடுமாற மாட்டீர்கள். பரிசுத்தம் எப்படி வரும்? அவருடைய ரத்தம், அவருடைய சரீரத்தை உட்கொள்ளணும். சபை கூடுதலை விடக்கூடாது. இருக்கக்கூடிய இடத்துல உங்களை காரி துப்புரவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். உங்களை நேற்று வரை நேசித்து இன்னைக்கு உதாசீனப்படுத்தினால் அவர்களையும் நீங்கள் நேசிக்கணும். அவர்களுக்கும் உங்களுடைய அன்பிலே இடம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நஷ்டங்கள் யார் உண்டாக்கினாலும் அவர்களை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். கழுகு, பருந்து இவைகளுக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன தெரியுமா? எதிரிய தன் பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் மீனோ மற்ற அழுகி போனவைகளையோ அல்லது செத்து போனவைகளையோ அல்லது உயிரோடு இருக்கிறவைகளையோ முயல்களையோ ஒரு நல்ல கழுகு ஒரு ஆட்டை கூட தூக்கிட்டு போயிடும். ஒரு சின்ன பிள்ளைகளை கூட தூக்கிட்டு போயிடும். அவ்வளோ வலிமை வாய்ந்தது. அப்பேற்பட்ட கழுகு ஒரு சமயத்தில் உடைஞ்சிடும். எப்போ தெரியுமா? அது பறந்து கொண்டு இருக்கும். அந்த கழுகு பயப்படுற ஒன்றே ஒன்று, காக்காவுக்கு மட்டும்தான் பயப்படும். கழுகுக்கு ரெட்டிப்பான ஆயுசு உண்டு. காக்கா அப்படி அல்ல. காக்காவுக்கு ஒரு திட்டம் செயல்பாடு இல்லாத ஒரு பறவை. இந்த காக்கா என்ன பண்ணுமா? பருந்தோ அல்லது கழுகையோ அது தலைக்கு மேலே குத்திக்கிட்டே இருக்கும். உடலையும் கொத்தும். ஆனால் அந்த பருந்தை என்ன திரும்ப செய்யுமா? அந்த கழுகு என்ன திரும்ப செய்யுமா? அது அப்படியே நினைச்சா வளைச்சி ரெண்டு காலையும் பிடிச்சி கொண்டுடலாம். ஆனால் அது ஏனோ அது செய்யறதே கிடையாது. அந்த பருந்து இது கொத்த கொத்த மேலே போய்கிட்டே இருக்கும். மேலே போக போக ஒரு 100 அடி 200 அடி 300 அடிக்கு மேலே போயிட்டோம்னா ஆக்சிஜன் லெவல் என்ன செய்யும்? குறையும். கழுகுக்கு லைட்டாக ஆக்சிஜன் இருந்தால் கூட அதை ஸ்மெல் பண்ணிட்டு உச்சியில் அப்படியே பறக்காமல் அப்படியே ரவுண்ட் பண்ண முடியும். 400-500 அடிக்கு அந்தாண்ட பறக்கிற அந்த கழுகினுடைய பார்வை கூர்மையானது. அந்த கழுகினுடைய வலிமை வல்லமையானது. சுவாச பையில கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்தால் கூட உயிரோடு இருக்கும். இந்த காக்கா கொத்திக்கிட்டே இருக்கும். இந்த காக்கா மேலே போய்கிட்டே இருக்கும். மேலே போக 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 என்ன தெரியுமா நடக்கும்? அந்த காக்காவால் உயிர் வாழ முடியாது. ஆக்சிஜன் லெவல் குறைஞ்ச உடனே மயக்கம் வரும். மேலேருந்து கீழே விழுந்து செத்துடும். ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம். ஐயா பீட்டர் ஐயா, ஐயா பீட்டர் ஐயாவை கொஞ்சம் தட்டி கொடுங்க பின்னாடி.
ஐயா பீட்டர் ஐயா, கையில்லாத சேரை உங்களுக்கு வாங்கி தர ஐயா. சில சமயத்தில் மனசோர்வுகள் கூட தூக்கத்தை உண்டாகும், தோல்விகள் கூட மன சஞ்சலத்தை உண்டாகும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? உங்கள் சுற்றிலும் இருக்கிற நபர்கள் உங்களை அழிக்கணும்னு தீர்மானிக்கிறாங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமான தோல்விகளை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஒன்றும் செய்ய வேணாம், ஆதிக்குள்ள மேலே பறந்துக்கிட்டே சொல்லுங்க பார்ப்போம். மேலே போய்கொண்டே இருங்கள். நீங்கள் போக 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 ஆவியில் இல்லாதவன் மேலிருந்து கீழே விழுந்து செத்துடுவோம். உங்களை தொடர்ந்து வந்து கொத்தோன்னு நினைக்கிறோம், வாழறதா சரித்திரம் இல்லை. ஆமென். நீங்களும் நானும் நமக்கு விரோதிகளுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் ஒரு சொற்ப தண்டனை தான் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் ஆண்டவர் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா, ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறவர் அல்ல, அவனை சாத்தானுடைய கையை கொடுத்துட்டாருன்னா அவன் தப்பவே முடியாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த அடுத்த வசனத்தை படிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயோ. நல்லா கவனிக்கணும், இந்த சமாதானம் எங்க இருக்குது? வேதத்துல இருக்குது. அதை சமாதானம் என்னும் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆயத்தம் என்கிற பாதரட்சை நீங்க உங்க வாயிலிருந்து, இனிமே அவன் எனக்கு நஷ்டம் உண்டாக்கிட்டான், இவ்வளவு பெரிய சோதனை உண்டாக்கிட்டான், என்னை தோல்வி அடைய வச்சுட்டான், வார்த்தைகள் தோல்வியான வார்த்தைகள் வரக்கூடாது. எல்லாருக்கும் நற்செய்தி சொல்லுங்க, சமாதானத்தை சொல்லுங்க, மேலே பறந்து கொண்டு இருங்கள். உங்களுக்கு விரோதியா இருக்கிறோம், உன்னை கொத்திக்கிட்டே வர்றவன் மேலே வந்துட்டானா சுவாசிக்க முடியாது, அவன் ஜீவன் தப்பவே முடியாது. ஒரு அழிவையா சொல்லுங்க. உங்களுடைய பாதத்துல சுவிசேஷம் என்னும் பாத ரட்சையை தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பரிசுத்தம் என்கிற பாதையில ஏறலாம ஒழிய இறங்க முடியாது. நீங்க ஏறிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமான பாதையில். அது மாத்திரமல்ல, சிங்கங்களின் தாபரங்களில் இருந்தும். பரிசுத்த வேதம் சிங்கத்தை ஒரு சாத்தானாக உருவகப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில சாத்தானை பார்த்து பயப்படக்கூடாது. நல்லா கவனிக்கணும், நாம் சாத்தானை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். என் அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? எங்க இருக்குது? கிறிஸ்துவில் இருக்கிறது. கிறிஸ்துவில் என் அஸ்திபாரம் இருக்கிறபடினாலே தோல்வி எனக்கு இல்லை. அருமையான யாசரேஸ் லாரன்ஸ் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அத்திவாரத்துக்கு
வெற்றியை அடைவதில்லை. அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கை எங்க இருக்கணும்னா தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவன் என்னை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நான் சிங்கங்களின் தாவரங்களிலே தான் இருக்கிறேன். சிங்கங்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியிலே தான் இருக்கிறேன். பரிசுத்த வேதம் சிங்கத்தை ஒரு விதத்திலே சாத்தானாக உருவகப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட நிலைமைகளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டபடி ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அந்த வசனத்தை படிக்க பார்ப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசு என்ன செய்யறான்? வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். அல்லேலூயா. ஆமோஸ் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைந்து சுற்றித் திரிகிறான். எதிராளி எப்படி செய்யறான்? சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ அது மாத்திரமல்ல, தனக்கு இரையாக அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ஜிக்குமோ? இறை பிடிபடாமல் இருக்கும் பொழுது பால சிங்கம் தன் கெதியிலிருந்து சத்தமிடுமோ? அன்பானவர்களே, நம்ம அழிக்கிறது தான் பிசாசனுடைய நோக்கம்னா அவன் பல விதங்களிலே நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துவான். நம்முடைய மனதில் இருக்கிற உணர்வுகளை முதலாவது அழிப்பான், விசுவாசத்தை அழிப்பான், சத்தியத்தை அழிப்பான். நமக்கு நாமே ஒரு கோட்டை உருவாக்கி கொண்டு இதுதான் சத்தியம் என்று நாமே தீர்மானித்து அவைகளிலே நடக்கும்படி நம்மை வீணாக்கி விடுவான். நாம் அவைகளிலே சிக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் சிங்கங்களின் தாவரம், சிங்கங்கள் குடியிருக்கக்கூடிய இடம். ஆக பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிங்கங்களின் தாவரத்திலிருந்து நீ மேலே வர வேண்டும். அது மாத்திரமல்ல, சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். இதில் அடுத்து சொல்றார். என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை திரும்பவும் ஆரம்பத்திலிருந்து படிக்க பார்ப்போம். உன்னத பாட்டு வாசியுங்கள். லீபனோனிலிருந்து என்னோடே வா. ஆமென். என் மனவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. அமனாவின் கொடுமுடிகளிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடிகளிலிருந்தும் சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். ஆமென். சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். இந்த ஒட்டக சிவிங்கிக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்டு. அந்த ஒட்டக சிவிங்கி ஓடும் பொழுது இடையில எப்பேற்பட்ட விலகு மாட்டினாலும் மறிச்சு விடும். ஓடும் பொழுது அதனுடைய ஒரே ஒரு காலை பின்னங்காலை எடுத்து ஒரு அடி அடித்தா சிங்கமாக இருந்தால் கூட புலியாக இருந்தால் கூட தாவ மட்டும் பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளவு வலிமை, அவ்வளவு வல்லமை, அவ்வளவு பராக்கிரம் இருக்குதான். வேகமாக ஓடக்கூடிய தன்மை உள்ளது. ஆபத்துக்கு 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கும் பொழுது, அவர்களுடைய குதிரைகள் சிவிங்குகளிலும் வேகமாய் ஓடும். ஓசியா 13:7 பிற்பகுதியில் படிக்கும் பொழுது, சிவிங்கியை போல வழி அருகே பதிவிருப்பேன். என கண்பானவர்களே, நாம் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிவிங்கி அது எப்படிப்பட்ட வலிமை வல்லமை உள்ளது. அது கீழே உள்ள தாவரங்களை பிரித்து தின்பதில்லை. அது எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும், எவ்வளவு முச்சடியா இருந்தாலும் அதை அப்படியே கப்பி பிடித்து உள்ள சாப்பிட்டுச்சுன்னா மென்னுடும். உடம்புக்குள்ள அவ்வளவு வலிமை வாய்ந்த விலங்குகள், மிக உயரமான விலங்கு,
மேலே இருக்கிற ஆகாரத்தை தான் அது உட்கொள்ளும், கீழே இருக்கிறவைகளை சாப்பிடாது, அழுகிறதையும் மாம்சத்தையும் தொடாது. ஒரு சிறுகியின் தன்மையை போல என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் என்கிற பரலோகத்தினுடைய சத்தியத்தை தான் நாம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய, மேலானவர்களாய் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய பூமிக்குரியவர்களாக நாம் இருக்கவே கூடாது. பூமிக்குரிய சிந்தனை, பூமிக்குரிய ஆகாரம், பூமிக்குரிய வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பழங்கள், மேலே இருக்கக்கூடிய இலைகள், மேலே இருக்கக்கூடிய செழுமைகள், சில மரங்கள் பார்த்தீங்கன்னா கீழே காஞ்சி போயிருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா செழுமையாக இருக்கும். அந்த மேலானதை உட்கொள்ளக்கூடிய வலிமை வல்லமை யாருக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காரு? ஒட்டகச்சிவிங்கிக்கு தான் வச்சிருக்கிறார். யானைகளை விட ஹைட்டாக உள்ளது. யானைகள் கூட என்ன செய்யும்? தன்னுடைய தந்தத்தை வைத்து அந்த மரங்களை சாய்ச்சி வேரோட சாய்க்கும். ஆனால் ஒட்டகச்சிவிங்கி அப்படி அல்ல. எவ்வளவு ஹைட்டாக இருந்தாலும் சரி, அதை நல்ல மேலே உள்ள ஆசீர்வாதங்களை, மேலே உள்ள கிருபைகளை, மேலே உள்ள வழிநடத்தல்களை, மேலே உள்ள தீர்க்க தரிசன பாதையை அது தெரிந்து வைத்திருக்கக்கூடியது. ஒரு விசுவாசி மேலான சிந்தைகளெல்லாம் இருக்க வேண்டும். அவங்களுக்கு முடிவுங்கிறது கிடையாது. ஒரு நல்ல விசுவாசிக்கு முடிவுங்கிறது கிடையாது. ஒரு நல்ல விசுவாசிக்கு இரண்டாம் மரணத்திலே சம்பந்தமே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை வேணால் மரணம் வரலாம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில தேவன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நாளைக்கு இருந்தால், ஒருவேளை நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அப்படியே மேலே போகும். அதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆண்பார்களே, முதல் மரணமே நமக்கு இல்லை. ஏற்கனவே மரித்து போன பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எப்படி? அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. அவருடைய ஆத்மா அழியாதது. அவருடைய ஆத்மா உயிர் மீட்கப்பட்டு மேலே இளைப்பாரி கொண்டிருந்தால், அந்த இளைப்பாறக்கூடிய அந்த சபையானது ஆண்டவர் மேலிருந்து கீழே இறங்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையும் அவரோடு கூட வரும். பூமியில இருக்கக்கூடிய சபையும் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும். ரெண்டு மத்திய ஆகாயத்திலே ஒன்றை ஒன்று சந்திக்கும். இதுல சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்க அப்பா அம்மா அவங்க ஒண்ணுமே சம்பாதிக்கல, சம்பாதிச்சதை ஒன்றும் சேர்த்து வைக்கல. ஆனா ஒன்று தெரியும், அநேக பரிசுத்தவான்களை உருவாக்கினார்கள். அநேக பரிசுத்தவான்கள் வருவதற்கும் வாழ்வதற்கும் வாழ்வாதார பாத்திரமாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்று ஒரு இடம் பரலோகத்தில் உண்டு. உங்களுக்கு இருக்குதா? பக்கத்துல ஒரு 100 அடியே எடுத்துட்டு போகட்டும், பக்கத்துல எது வேணாலும் செய்யட்டும். ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பதில் இருக்குது. ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வாசல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்குது. ஒரு காலத்துல அங்க பாதையே கிடையாது. அந்த பாதைக்கு நம்ம பிரசிடென்ட் ஒரு ஆலோசனை கேட்டார். நாங்கள் அதுக்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணோம், நம்ம இடத்துலையே ஒரு பாதையை, ஒரு பாலத்தை நமக்கு போட்டு வச்சுக்கலான்னு. ஆனால் பிரசிடென்ட் எக்ஸ்-பிரசிடென்ட் இடத்துல கேட்டார், ஐயா நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க, எதிர் பிளாட்டுக்காரங்க கொஞ்சம் இடம் தரேன்னு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு பாதையை போடலான்னாங்க. நான் வேண்டாத மாதிரியும் சபையை கேட்கணுன்ற மாதிரியும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு அந்த இடத்த ஒரு 5 அடி 6 அடி நீளத்து, 5 அடி 6 அடி 7 அடி அகலம் நினைக்கிறேன், ஒரு 80 அடி நீளத்துக்கு நாங்கள் கொடுத்தோம். இன்னைக்கு அது பாதையா இருக்குது. ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம். சில சமயத்துல நாம் விட்டு கொடுப்பதனால கெட்டு போவதில்லை, ஆனால் தேவனுக்காக கொடுக்கணும். அநியாயமா ஒன்றை இழக்கிறோம்னா அதை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை அனுமதித்தால் அதை ஜெயமாகவும் மாற்றி அமைப்பார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆக எனக்கு அன்பானவர்களே, நாம் மேலிருந்து பூமிக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும், கீழே பார்க்க வேண்டும். நமக்கு கீழே இருக்கிறவர்களை கவனிக்க வேண்டும். விளாம்பழத்தை கூட சாப்பிடலாம், மாம்பழத்தை சாப்பிடலாம், பலாப்பழத்தை கூட சாப்பிடலாம். அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு அவ்வளவு ஹைட்டான மேலான உணவு
வானத்தில் சாப்பிட்றதுக்கு வழிகள் இருக்கிறது. ஆனால் எனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நான் நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மரண பாதை. அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் செழிப்பு இல்லை, அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் முடிய போகிறது. அப்படியானால் நான் பாக்கியவான் தானே? எனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து நான் திருப்தி அடையணும். எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உட்கொள்ள எனக்கு தகுதி கொடுத்திருக்கிற தேவனுடைய அன்பை நினைத்து எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். என்ன கண்பானவர்களே, ஒரு வேளை ஒரு பசி நேரத்தில் கொஞ்சம் பழையது கிடைக்குதுன்னா அமிர்தமாக இருக்கும். அதே சமயத்தில் அமிர்தமே சாப்பிட்றவனாக இருந்தாலும் பசி இல்லாதவனுக்கு எதை கொடுத்தாலும் பிடிக்காது. பசி உள்ளவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கும் எனக்கும் நீதி என்ற தாகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் தோல்வியுடையவர்கள் அல்ல, மேலே இருக்கிறவர்கள். நாம் மேலிருந்து கீழே நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின இயேசுவை நோக்கி நீங்கள் பார்த்தால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உள்ளத்தில் மனத்தாழ்மை மட்டுமல்ல, வெகு மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் சொல்றார், அவர் ரொம்ப அழகாக சொல்றார், வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தருடைய பாதையில் கடந்து போனேன். 1 குறைய 3 தடவை 39 தடவை அடி வாங்கியிருக்கிறேன், சவுங்கடி வாங்கியிருக்கிறேன். அப்பெல்லாம் உடலெல்லாம் பின்னி பிணைஞ்சு போயிருக்கும். எத்தனையோ தடவை கப்பர் சேதங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இவைகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது? எல்லாவற்றிலையும் நான் என்னை தாழ்மையை தரித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம், கிறிஸ்து உனக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை அடைகிறேன். ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? அடுத்தவர்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகிற வரைக்கும் கர்ப்ப வேதனைப்படும். ஒரு விசுவாசி கண்ணீரோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும், கண்ணீரோடு கர்த்தர் தான் தேவன் என்பதை உறுதிப்படுத்தணும். அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களை கிறிஸ்துவாய் வாழ்ந்து காண்பிக்கும் பொழுது அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கீழே பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய தன்மை மிக மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயத்துல சாத்தானுடைய தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். எப்படி? சாத்தான் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை புகழ்வான். என்ன செய்வான்? புகழ்வான், உயர்த்துவான், பின்னாடி அற்பமா பேசுவான், குற்றவாளியா மாற்றுவான். எல்லா முகரூபமும் சாத்தானுக்கு உண்டு. ஆனா நீங்க அந்த மாதிரி சமயத்துல ஊமையா நடிக்கணும், செவிடனா இருக்கணும், எந்த ஒரு சத்தியத்திலையும் உறுதியா நிற்கணும். உயர்வாக நினைக்காத, கர்த்தர் ஒருத்தரை தவிர வேற யாரையும் சிந்திக்காத. பூரண ஜெயத்தை உன் வாழ்க்கையில் நீ பெறணும்னா இதுதான் வழியை தவிர வேற எதுவும் வழியா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? திரும்ப படிங்க அந்த வசனத்தை. என்னோட வா, என் மனவாள் என்றால் என்ன? பரிசுத்தம். என்னோடு வா. நீ சபையில் இருக்கிற, பரிசுத்தமா ஜீவிக்கிற, உன்னை பரிசுத்த பாதையில் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் நடக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தமான அந்த இடத்திலிருந்து என்னோடு வாங்க. என் மனவாளியே, என் மனவாளியே, லீபனோனிலிருந்து என்னோட வா. அமனாவின் கொடுமுடியிலிருந்தும், அமனாவின் கொடுமுடியிலிருந்தும், சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும், சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும், சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும், சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும், சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும், சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே வா. உன்னை எவ்வளவு உயர்ந்த நிலையில் வச்சிருக்கிறார் நினைச்சு சந்தோஷப்படு. அவர் உன்னை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட சங்கரம்மாவை நான் என்னைக்கு பார்த்தேனோ அன்னிலிருந்து இதே மாதிரி தான் இருந்தார். ஒரு துளி உடம்பு இறக்கவும் இல்லை,
உடம்பு குண்டாகவும் இல்லை. அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு இத்தினோண்டு அரைக்கால் ஒரு சின்ன பாவாடை சட்டையை போட்டு நிற்கும். சங்கர் அப்போ 9th 8th படித்தார். படித்து பஸ்ஸில் கல்லெடுத்து அடித்து பஸ்ஸை உடைச்சார். அதான் முதல் குற்றவாளி. அவர் ஜெயிலில் இருக்கார், சப்ஜெயிலில் இருக்கார். சப்ஜெயிலில் நம்முடைய விசுவாசி போலீஸ்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் அழைச்சிக்கிட்டு நேராக போய் சங்கரை பார்த்து பேசுகிறார். அந்த ஜெயில் சூப்பரண்ட் சொல்கிறார், ஏன் இப்படி தவறு செய்கிறார்? நல்ல பையனாக இருக்கார், வாட்ட சட்டமாக அழகாக இருக்கார், தவறு செய்யலாமா செய்யக்கூடாதான்ற. அன்னைக்கு அவர் தவறு செய்தாலும் பின்னாடி எப்படி இருந்தாலும் அன்னைக்கு எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் சாராள் பூபதி இன்னைக்கு பார்க்குறேன். அன்னைக்கும் பரிசுத்தத்துக்காக வாழ்ந்தாங்க, இன்னைக்கும் அப்படிதான். அவங்க சொன்னாங்க லாஸ்ட்டில் சந்திக்கும் பொழுது போன வாரத்தில், ஐயா ஒரே ஒரு வாழ்க்கையா, சொந்தமாவது பந்தமாவது. சில சமயத்தில் எல்லாத்தையும் வெறுப்பாங்க. நான் சொல்லுவேன், யாரையும் வெறுக்க வேணாம், யாரையும் நேசிக்கவும் வேணாம். ஏசாமி மட்டும் நேசிங்க, அவருக்காக மட்டும் வாழுங்க, அவர் பணியை செய்யுங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமாதானம் சந்தோஷமும் சின்னதல்ல பெருசு. ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் எனக்கு எதுவுமே நிம்மதியில் கிடையாது. ஏசப்பா உங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் நடந்தீங்கன்னா இயேசு உங்களோட கூட இருப்பார். நீங்கள் பேசினா இயேசுவோட கூட இருப்பீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஏசாமியை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. நான் கூட சூழ்நிலையை பார்ப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரை நான் இப்போ சத்தியம் சொல்லலாமா? நான் எப்படியாவது இவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லணுமே, சொல்லலாமான்னு கேட்பேன். ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஜெயிலாக இருந்தாலும், போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும், குற்றவாளிகளாக இருந்தாலும் இயேசுவை பற்றி அவங்க சொல்லாமல் இருந்ததே இல்லை. அதனால தான் இன்றைக்கி அவங்க பண்ண மரத்தில் ஒரு பசுமை இருக்கிறது போல் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமையிலும் சோர்ந்து போயிடக்கூடாது, எந்த நிலைமையிலும் உடைஞ்சிடக்கூடாது, எந்த நிலைமையிலையும் எல்லாவற்றிலையும் ஐயோ நான் வீணாயிட்டேன்னு நினைக்கக்கூடாது. உனக்கு ஒரு சோர்வு வருதா, ஒரு தோல்வி சந்திக்குதா, இப்போதான் நீ பயப்பட போகிறங்கிறத மறந்துடாங்க. ஒரு அலையில சொல்லுங்க, இதுக்கு பிறகுதான் நீங்கள் பயப்பட போகிறீங்க, இதற்கு பிறகுதான் நீங்கள் சாட்சியாக வாழ போகிறீங்க, இதுக்கு பிறகுதான் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே இருக்க போகிறது, இதுக்கு பிறகுதான் நீங்கள் மேலானவர்கள் என்பது உலகம் தெரிந்து கொள்ளும். பொண்ணு நெருப்பில் சுடும் பொழுது அதுக்கு ரொம்ப வலிக்கும். இவன் என்னை போட்டு கொளுத்துறானே, இவன் காதல் அலங்கார பொருளாக இருந்தேன், இவனுக்கு ஒரு அழகை கொடுத்தேன், இவன் மூக்குத்திக்கு ஒரு அலங்காரம் இருந்தேன், இவனுடைய கைவிரல் மோதிரத்துக்கு அழகாக இருந்தேன், நல்ல செயினாக இருந்தேன், நல்ல வளையலாக இருந்தேன். ஆனால் என்னை போட்டு உருக்குறானேன்னு அது நினைக்கும். உருக்கின பிறகுதான் அது நினைக்கும், சரி நான் நேற்று வரைக்கும் மோதிரமாக இருந்தேன், இதுக்கு பிறகு ஒரு வளையலாக மாறணும்னு ஆசைப்பட்டேன் இல்லை, என்னை உருக்குனதுனால நான் ஒரு வளையலாய் மாறி இருக்கிறேன். ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எப்படி மாறணும்னு ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை மாற்றுவதற்கு ஆண்டவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், ஆகவே தவித்து விட வேண்டாம். கர்த்தர் அழைக்கிறார். அவர் அழைக்கும் பொழுது அவருடைய வேலையை உருப்படியாக செய். அவர் அழைக்கும் பொழுது அவருக்காய் வாழ். அவர் அழைக்கும் பொழுது அவரிடத்துல போ. அவர் அழைக்கும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல பாத்திரமாய் பயன்படுங்கள். அவர் அழைக்கும் பொழுது உங்களை குற்றவாளின்னு சொன்னவன் எல்லாம் குற்றவாளியாக மாறுவான். நீங்கள் சாட்சியாக வாழ்வீங்க. நீங்கள் இதுவரையிலையும் என்னென்ன தோல்விகளை சந்தித்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் வெற்றியாய் மாறப்போகிறது. இதில் சந்தேகமே இல்லை. அதோடைய அழைப்பிற்கு காத்திருங்க. மேலே போகிற அழைப்பு அல்ல, பூமியில் இருக்கிற பொழுது சாட்சியாய் வாழக்கூடிய அழைப்பு. அதில் சாட்சியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபிக்கலாமா?
ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? அவருடைய பாத்திரமாய் நாம் மாற ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி.